ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான இலாஞ்சி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது வந்து கேரளாவில் இலாஞ்சின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீலங்காவில் சுருட்டப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குக்கு கோமாளியில் ஜோயா அவங்க இந்த இலாஞ்சி செஞ்சு காமிச்சிருப்பாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் வர குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மைதா மாவை வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை, மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். ஆனால் மைதா மாவில் பண்ணும்போது தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காவை சின்ன சின்னதாக பொடி பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. 1 கப் தேங்காய், 4-5 முந்திரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை எல்லாமே போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் போட்டுருக்கேன். திராட்சை இருந்ததுன்னா திராட்சை கூட போட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரை 1/4 கப் போட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் வேணுனாலும் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சுக்கோங்க. மாவை அதில் ஊற்றிக்கலாம். நெய் சுற்றிலும் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து கேரளாவில் வந்து இலஞ்சின்வாங்க, ஸ்ரீலங்காவில் வந்து இது வந்து சுருட்டப்பம்னு சொல்லுவாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஓரமாக நம்ம வறுத்து வச்ச தேங்காய் முந்திரியை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சென்டரில் போடாதீங்க, இந்த மாதிரி ஓரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு சுத்து 2 சுத்து இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிடுங்க. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த தோசையும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான சுவையான இலாஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.